மோடியினுடைய பிரச்சார பேச்சு வெறுப்பு இருக்குன்றாங்க. ஒரு ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சுன்றாங்க. அவர் ஒரு வளர்ச்சியை பற்றி பேசவில்லை, அடுத்து என்ன செய்ய போறேன்னு பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே. திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தும் போது அட்லீஸ்ட் 30 நிமிஷம் பேசுறாரு. யாரா ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க 30 நிமிஷம் கேட்டுருக்காங்களான்னு முதல்ல சொல்லு. முதல்ல கேட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம பாட்டா பேச 30 நிமிஷத்துல 28 நிமிஷம் அவர் முழுக்க இதுதான் பேசுறாரு. நாட்டின் வளர்ச்சி பத்தி மட்டும் தான் பேசுறாரு. போற இடம் பூரா ஒரே மேட்டர் பேசுறாங்க. ஆக்சுவலா ஒரே நம்ம 400 சீட் ஜெயிப்போம், இந்தியா உலகத்துல 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும், 3வது ஆட்சியில நம்ம நல்லா பண்ணிட்டோம், ஊழல் எல்லாம் பண்ணிட்டோம், மோடி பண்றாரு, இதே மேட்டர் பேசிருக்காங்க. அது யாருமே தலைப்பு செய்தி போறது இல்லை. அவர் எங்கேயாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒரு வார்த்தை விட்டாருன்னா படக்குன்னு எல்லா பத்திரிகையும் தலைப்பு. அப்ப 30 நிமிஷம் பேசணும் தப்பா, அதுல அந்த 1.5 நிமிஷத்துக்காக உட்கார்ந்து இருந்தவங்க தப்பா நீங்க சொல்லுங்க. இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் உதயநிதி உட்பட அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறது எப்படி பிஜேபி தலைவர்கள் எடுத்து பெரிதுபடுத்தி வடமாநிலம் கொண்டு போய் இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுனது சனாதன ஒழிப்பு மாநாடு. அவர் பர்பஸே அது. தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசல. அங்க போயிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க, எதிர்ப்பு மாநாடு பேர் வைக்க கூடாது, ஒழிப்பு மாநாடு பேர் வச்சிருக்கணும் திரும்பி சொல்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் சனாதனம் வேற இந்து மதம் வேறன்னு சொன்னார். இல்லன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே திரு ஆசிரியர் வீரமணி சொல்லிட்டார், சனாதனம் தான் இந்து மதம், புக் எடுத்து விரிச்சு வச்சுட்டு பக்கம் பக்கமா சொல்லிட்டார். சோ நீங்க சொன்ன எல்லாமே வேற. இங்க தேர்தல் பிரச்சாரம் ஒன்று வார்த்தை அரசியலுக்காக பேசுவாங்க, நம்ம மறுக்கல பேசுவாங்க. ஆனா இது திரு உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்காக பேசல. அவர் திட்டமிட்டு நான் எதிர்ப்பா இருக்கிறேன்னு உட்கார்ந்து பேசுறேன்.